த்ரிஷாவுக்கு திருப்புமுனையா அமைந்த படங்கள் என்னலாம் தெரியுமா? 10 வருஷ வனவாசத்தை முடிச்சு வச்சிருக்கு பொன்னியின் செல்வன். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 96 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன என்னை அறிந்தால் படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 4 வருஷமா த்ரிஷாவுக்கு மிகப்பெரிய பட வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. அவங்க நடிச்ச படங்களும் பெருசா ஹிட் ஆகல. பெரிய ஹீரோக்களோட படங்கள் அப்படின்னு இல்லாம அரண்மனை, நாயகி மாதிரியான படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க த்ரிஷா. த்ரிஷா என்ன இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு மொத்த பேரும் அவங்கள வெறுக்கவும் ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல த்ரிஷாவை மறுபடியும் ட்ரெண்ட் ஆக்குனதே 96 படம் தான். இந்த படத்துல அவங்க நடிச்ச ஜானு கேரக்டரை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. தமிழ் சினிமாவில் இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டரா அது மாறிடுச்சு. 96 படத்துக்கு அப்புறமா த்ரிஷாவோட மார்க்கெட் விழுந்து கிடந்துச்சுல, அது அப்படியே ஏறி டாப்ல வந்து நின்னுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விண்ணை தாண்டி வருவாயா. அஜித் கூட நடிச்ச கிரீடம் படத்துக்கு அப்புறமா த்ரிஷாவுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா எந்த ஒரு வெற்றி படமுமே இல்ல. அந்த டைம்ல நயன்தாரால மார்க்கெட்டை பிடிச்சி ஏறிக்கிட்டே போனாங்க. ஆனா த்ரிஷாவை மக்களும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடிச்ச படங்களும் ஃபிளாப் ஆகிக்கிட்டே வந்துச்சு. அந்த டைம்ல இவங்களை கை கொடுத்து தூக்கிவிட்ட படம் தான் இந்த விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்துல இவங்க நடிச்ச ஜெஸ்ஸி கேரக்டரை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது. ஜெஸ்ஸி கேரக்டர் ஒரு லூசாவே இருந்தாலும் அந்த கேரக்டரை த்ரிஷாவை தவிர யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்னியின் செல்வன். நயன்தாராவோட வளர்ச்சியில த்ரிஷாவோட மார்க்கெட் சுனாமியில அப்படியே காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல த்ரிஷா எங்க இருக்காங்க அப்படின்னு தேடுறதுக்கு கூட ஆள் இல்ல அப்படின்னு தான் சொல்லியாகணும். த்ரிஷாவோட இந்த 10 வருஷ வனவாசத்தை முடிச்சு வச்ச படம் தான் பொன்னியின் செல்வன். மார்க்கெட் இழந்த ஹீரோயின்கள் மறுபடியும் நம்பர் 1 இடத்துக்கு வருது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. இத்தனை வருஷம் சினிமாவில் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒன்ஸ் கீழே போயிட்டாங்க அப்படின்னா மேல வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா த்ரிஷா நடிச்ச இந்த குந்தவை கேரக்டர் அப்படியே அவங்கள டாப்ல தூக்கி உட்கார வச்சுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லியோ. என்னதான் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய கம்பேக்க த்ரிஷா கொடுத்திருந்தாலும் முக்கியமான ஹீரோக்களோட படங்களை நடிக்கிறதுக்கு ஒரு விதை போட்டது லியோ தான். லியோ படம் சும்மா மெகா பிளாக் பஸ்டர் ஆகி 650 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா தான் அஜித், சூர்யா மாதிரியான நம்பர் 1 நடிகர்களோட படங்கள்ல கமிட் ஆக ஆரம்பிச்சாங்க த்ரிஷா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாமி. இந்த காலகட்டத்துல த்ரிஷாவை மறுபடியும் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டு நடிக்க வச்ச படம் லியோ அப்படின்னா அந்த டைம்ல பண்ணது சாமி படம் தான். மௌனம் பேசியதே, மனசெல்லாம், எனக்கு 20 உனக்கு 18 இந்த மாதிரி வளர்ந்துட்டு வரக்கூடிய ஹீரோக்களோட படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சுட்டு இருந்தாங்க த்ரிஷா. அந்த டைம்ல முன்னணி நடிகர்களோட படத்துல அவங்க கமிட் ஆனது முதல் முறையா சாமி படத்துல தான். இந்த படத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்புகளே வந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கில்லி. நடிகர் விஜய் கூட த்ரிஷா சேர்ந்து நடிச்ச கில்லி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறினதுக்கு அப்புறமா அது த்ரிஷாவோட கெரியர்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த டைம்ல இளைஞர்கள் தனலட்சுமி அப்படின்னு த்ரிஷாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல தான் த்ரிஷா இளைஞர்களோட கனவு கன்னியாவும் மாறினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.